ஹாய். இந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸில் நம்ம மைண்ட், நம்மளுடைய தாட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங்கை கரெக்டாக அனலைஸ் பண்ணால் தான் ப்ராப்ளம் சார்ந்த அசோசியேட்டட் ப்ராப்ளத்தை நம்ம குறைச்சிக்க முடியும். ப்ராப்ளம் அதை சார்ந்த பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்க முடியும். ஸோ அப்போ இந்த ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணணுங்கிறதுல முதல் பங்கு வகிக்கிறது நம்மளுடைய மைண்டு தான். ஸோ நீங்கள் ஒரு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக அப்படின்னு உங்கள் மைண்ட் திங்க் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்கள் மைண்டு ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்னொரு அதே பிரச்சனை தான் உங்கள் மைண்டை ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ண முடியும். அதே பிரச்சனை தான், பட் உங்கள் மைண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமாக அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக ஷார்ட் அவுட் பண்ணி வேறு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நமக்கு